இப்போ கஸ்டமர் வண்டியிலே வந்து ப்ரொஜெக்ட் லைட் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ட் லைட் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது, ஸோ த்ரோ பத்தலைன்றாரு. அதுக்கு நம்ம பல்பை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆக்சுவலி தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் பல்பாக மாற்ற முடியாது. அந்த மாதிரி வண்டி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஒரிஜினல் ஸ்டாக்கோட ப்ரொஜெக்டரே எடுத்துட்டு இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியஸ் ஆஃப் பிராண்ட்ஸில் 5 வேரியேஷன் ஆஃப் கான்செப்ட்ல வந்து நம்ம கிட்ட ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு. ஒன்னோட ஃபங்க்ஷனுமே ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸோட வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதில் 3 பிராண்ட் வந்து ரெயிலெக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட், 2 பிராண்ட் வந்து ஜெனோம் அப்படின்ற ஒரு பிராண்ட். ஸோ பிராண்ட் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயிலெக்ஸ்ல ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ப்ரொஜெக்டர் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான புல்லட் ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஜெக்ட் ஓரியன்டாவும் இருக்கும், பிளஸ் வந்து பட்ஜெட்லயும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் ரெயிலெக்ஸோட ஒரு சிக்னேச்சர் சீரிஸ் சொல்லணும்னா இதுதான். ஸோ RX 230 அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஜெக்டர் தான். இதுல வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் இட்ஸ் கிளாஸ் ஃப்ரீ லைட், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நோ மோர் காம்ப்ரமைஸ்னே சொல்லலாம். அண்ட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெயிலெக்ஸ்ல வந்து மேக்னா அப்படின்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. ஸோ அது புல்லட்டுக்கும் RX 230க்கும் இன்டர்மீடியேட்டான ஒரு சீரிஸ். அது பட்ஜெட் ஓரியன்டாவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் நோ மோர் காம்ப்ரமைஸ்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஜெனோம். ஸோ ஜெனோமோட சிக்னேச்சர் சீரிஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் நியோ 250 அப்படின்ற ஒரு RX 230 ஈக்குவலா நியோல வந்து 250 அப்படின்ற ஆப்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ஓரியன்டா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் ப்ரொஜெக்டர்ல வந்து பல்பு மாற்ற முடியாம நிறைய பேர் வந்து வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டில் பேஸ் வேரியன்ட் வெஹிக்கிள் டு டில் லக்ஸரி கார்ஸ் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்குமே நம்ம இந்த மாதிரியான லைட்டிங் அப்டேட்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வண்டி நான் புது வண்டி வாங்கிட்டேன், இப்போ வந்து நான் பல்ப் மாத்திரேன்னா வாரண்டி கவர் ஆகும் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ எல்லா கஸ்டமருக்கு மேஜர் கம்ப்ளைண்டே வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி வைட் அப்படின்ற ஒரு இஷ்யூ தான். இது பியூர் அண்ட் பியூர் 100% பிளக் அண்ட் பிளேல பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து அதோட வயரிங் ஹார்னஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரு டைரக்ட் சாக்கெட் டு சாக்கெட்ல பிளக் அண்ட் பிளே மெத்தட்ல உங்க வண்டிக்கான லைட்டிங்குமே வித்வுட் எனி ஆல்ட்ரேஷன், வித்வுட் எனி வயர் கட்டிங்ஸோட இந்த மாதிரி லைட்டிங்ஸ் அப்டேட்மே நம்ம வந்து பண்ணி தர முடியும். கம்பெனில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த கிளாக் வைஸ் எனக்கு இவ்வளவு தூரம் த்ரோ வேணும், இவ்வளவு த்ரோ வேணும்ட்டு. ஸோ அது மாதிரி த்ரோ வந்து ஆகுமா? அதுல தாராளமா நீங்க வந்து உங்க கம்பெனில கொடுக்குற மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டியில டிஃபால்ட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய சுவிட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது கொண்டுமே நீங்க வந்து டைரக்டா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகாது. மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டடா உங்களுக்கு சுவிட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு ஃபங்க்ஷன் ஆகும். கம்பெனி எனக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அது மீதுக்கும் வாரண்டி ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் ப்ரோ, நம்மளுக்கு வந்து இது each and every ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். ஸோ எவ்ரி ப்ராடக்ட் நம்ம எப்படி இதை வந்து நம்ம ஓரியன்டைஸ் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குற மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நிறைய பேருக்கான டவுட் என்னன்னா நம்ம ஹெட்லைட் அன்சீல் பண்ணிட்டு ப்ராப்பரா சீல் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து உள்ள தண்ணி இறங்கும் அந்த மாதிரி கேள்வி நிறைய இருக்கும். பியூர் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் வச்சு தான் அத்தனை வேலையுமே வந்து பண்றோம். அதே மாதிரி மோர் தென் எல்லாமே ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால எப்படி நம்ம கழட்டுறோமோ அதே மாதிரி ஃபேக்டரி ஃபிட் ஓரியன்டாக நம்மளால வந்து சீல் பண்ணி கொடுக்க முடியும். பியூர் டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெட் லாம்ப்ஸ் இல்ல லைட்டிங் சொல்யூஷன்ஸை பத்தி ஏதாவது பிரைஸ் டீடைல்ஸ் இல்ல ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.